வகுப்பு 5 விவசாய முறைகள் மற்றும் விதை பாதுகாப்பு. வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். முந்தைய தலைப்பில் விவசாயி விவசாய வகைகள் மற்றும் பயிர்கள் பற்றி நம்மிடம் கூறினார். கிணறுகள், குழாய் கிணறுகள், குளங்கள் அல்லது கால்வாய்களிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி பாசன விவசாயம் மற்றும் மழையை மட்டுமே நம்பி இருக்கும் மானாவாரி விவசாயம் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். விவசாய தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் பெரிய அளவிலான விவசாயிகள் என 3 வகையான விவசாயிகள் இருப்பதையும் நாம் அறிந்தோம். மேலும் அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் போன்ற உணவு பயிர்கள் மற்றும் பருத்தி, சணல் மற்றும் மிளகாய் போன்ற வணிக அல்லது பணப்பயிர்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம். இப்போது 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்தில் விவசாய முறைகள் மற்றும் விதை பாதுகாப்பு என்ற புதிய மற்றும் அற்புதமான தலைப்பை புரிந்து கொள்ள உதவுவதற்காக அவர் மீண்டும் வந்துள்ளார். விவசாயி. வணக்கம் குழந்தைகளே, ஒவ்வொரு அரிசி தானியமும், ஒவ்வொரு ரொட்டி துண்டும், உங்கள் தட்டில் உள்ள ஒவ்வொரு காய்கறியும் அனைத்தும் ஒரு சிறிய விதையுடன் தொடங்குகிறது. விவசாயிகளாகிய நாங்கள் பாரம்பரிய, நவீன அல்லது இயற்கை விவசாயம் போன்ற முறைகளை தேர்ந்தெடுப்பதின் மூலம் எங்கள் விதைகளை பாதுகாத்து பயிர்கள் நன்றாக வளர்வதை உறுதி செய்கிறோம். உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதின் மூலமும் நிலையான விவசாயத்தை பின்பற்றுவதின் மூலமும் பயிர்களையும் நமது பூமியையும் பாதுகாக்கிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தி ரசாயன விவசாயம் மற்றும் பல்வேறு வகையான இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் ஆகியவற்றை புரிந்து கொள்வீர்கள். நிலையான விவசாயத்தின் அர்த்தத்தை விளக்குவீர்கள். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் விதைகள் மற்றும் பயிர்களின் பாதுகாப்பு பற்றி அறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: ரசாயன உரங்கள், உரம், இயற்கை உரம், மண்புழு உரம், தீவிர விவசாயம், கலப்பு விவசாயம், தோட்ட விவசாயம், நிலையான விவசாயம், பூச்சிக்கொல்லிகள், தானிய சேமிப்பு. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். விவசாய முறைகள். குழந்தைகளே, விவசாயிகள் இன்று 2 முக்கிய வழிகளை பயன்படுத்துகின்றனர்: இயற்கை விவசாயம், ரசாயன விவசாயம். தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பயிர்கள் நன்றாக வளர மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துகளும் தேவை. இயற்கை உரம் மற்றும் ரசாயன உரம் ஆகியவை மண்ணை வளமாகவும் பயிர்களை ஆரோக்கியமாகவும் மாற்ற உதவும். ரசாயன விவசாயத்தில் விவசாயிகள் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர். இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் பயிர்களை வளர்க்க உரம், பச்சை இலை உரம், மண்புழு உரம் மற்றும் இயற்கை தெளிப்பான்கள் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்துகின்றனர். ரசாயன உரங்கள் நீண்ட காலத்திற்கு மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கும்.
மற்றும் அதன் நன்மையை குறைக்கும் என்பதால் உரம், மாட்டு சாணம் மற்றும் விலங்கு கழிவுகள் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துமாறு நிபுணர்கள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதிக ரசாயனங்களை பயன்படுத்தி ரசாயன விவசாயம் செய்வது தண்ணீரை மாசுபடுத்துவதோடு புற்றுநோய் போன்ற உடல் நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எனவே இயற்கை விவசாயம் ஒரு சிறந்த தேர்வாகும். மேலும் இந்த முறை ஜீரோ பட்ஜெட் இயற்கை விவசாயம், அதாவது ZBNF என்றும் அழைக்கப்படுகிறது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இயற்கை விவசாயம் முறை மாசுபாட்டை குறைக்கிறது, தண்ணீரை சேமிக்கிறது, மண் அரிப்பை குறைக்கிறது, மண் வளத்தை அதிகரிக்கிறது மற்றும் குறைந்த ஆற்றலை பயன்படுத்துகிறது. நிலம், காலநிலை மற்றும் கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்து விவசாய முறைகள் பின்வருமாறு. தீவிர விவசாயம் என்பது மண்ணை முழுமையாக பயன்படுத்த ஒரு வருடத்தில் ஒரே நிலத்தில் 2 முதல் 3 பயிர்களை வளர்ப்பதாகும். உதாரணமாக சோளம், நெல், ராகி, சூரியகாந்தி, பருத்தி, கொள்ளு, கடலை பருப்பு மற்றும் துவரம்பருப்பு. கலப்பு விவசாயம் என்பது கால்நடை, கோழி, பட்டுப்புழு அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் தேனீக்கள் அதாவது தேனீ வளர்ப்பு ஆகியவற்றை பயிர் சாகுபடியுடன் சேர்ந்து வருமானத்தை அதிகரிக்கவும் நிலம் மற்றும் வளங்களை சிறப்பாக பயன்படுத்தவும் வளர்ப்பதாகும். தோட்டக்கலை விவசாயம் என்பது வழக்கமான உணவு தானியங்களுக்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள், காபி, தேயிலை மற்றும் பூக்கள் போன்ற பயிர்களை பயிரிடுவது. இந்த வகை விவசாயம் பெரும்பாலும் வணிக நோக்கங்களுக்காக செய்யப்படுகிறது. நிலையான விவசாயம் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் ஆரோக்கியமான அணுகுமுறை. நிலையான விவசாயம் என்பது பயிர்களை வளர்க்கவும், மண்ணை பராமரிக்கவும், தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் இயற்கை முறைகளை பயன்படுத்துவதாகும். விதைகள் அல்லது உரங்களுக்கு மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக விவசாயிகள் பல்வேறு வகையான பயிர்களை பயிரிட்டு தங்கள் சொந்த பண்ணைகளில் விலங்குகளை வளர்க்கிறார்கள். ஊடு பயிர் சாகுபடி அல்லது ஒரே நேரத்தில் ஒரே பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களை வளர்ப்பது நிலையான விவசாயத்தின் முக்கிய பகுதியாகும். உதாரணமாக மல்பேரி, சோளம், இஞ்சி, மஞ்சள், காய்கறிகள் மற்றும் பூக்கள் போன்ற பயிர்கள் ஒரே பண்ணையில் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. அவர்கள் வேப்ப எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறார்கள். பசுவின் சாணம், சிறுநீர், பால், தயிர், நெய், வாழைப்பழம், தேங்காய் நீர் மற்றும் வெல்லம் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் பஞ்சகாவ்யாவை. ஜீவாம்ரூத் பசுவின் சாணம், சிறுநீர், வெல்லம், பருப்பு பொடி மற்றும் மண் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நிலையான விவசாயத்தில் கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு ஆகியவை அடங்கும். அவை வருமானத்தை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. தானிய சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு. பல்வேறு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி தானியங்கள் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. அறுவடைக்கு பிறகு சேதத்தை தடுக்க தானியங்களை சேமித்து பாதுகாப்பது மிகவும் முக்கியம். தானியங்கள் முதலில் சூரிய ஒளியில் உலர்த்தப்பட்டு பின்னர் சுத்தமான காற்றோட்டமான அறைகளில் வைக்கப்படுகின்றன. சேமித்து வைப்பதற்கு முன் பூச்சிகளை தடுக்க அந்த பகுதியிலும் அதை சுற்றிலும் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுகின்றன.
எலிகள் மற்றும் பூச்சிகள் உள்ளே நுழைவதை தடுக்க தானியங்கள் உயர்த்தப்பட்ட மேடைகளில் சேமிக்கப்படுகின்றன. பாரம்பரிய சேமிப்பு முறைகள் மூங்கில் கூடைகள், மண் பானைகள் அல்லது நிலத்தடி தானிய கிடங்குகளை பயன்படுத்துவது இதில் அடங்கும். இன்று தானியங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே தானிய கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் போன்ற பெரிய சேமிப்பு இடங்கள் கட்டப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்கள் தானியங்களை குறைந்த விலையில் அரசாங்க கிடங்குகளில் சேமிக்கலாம். இது விவசாய முறைகள் மற்றும் விதை பாதுகாப்பு பற்றியது. நீங்கள் தலைப்பை நன்றாக புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ரசாயன விஷயத்தில் விவசாயிகள் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர். இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் பயிர்களை வளர்க்க உரம், பச்சை இலை உரம், மண்புழு உரம் மற்றும் இயற்கை தெளிப்பான்கள் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்துகின்றனர். தீவிர விவசாயம் என்பது மண்ணை முழுமையாக பயன்படுத்த ஒரு வருடத்தில் ஒரே நிலத்தில் 2 முதல் 3 பயிர்களை வளர்ப்பதாகும். கலப்பு விவசாயம் என்பது கால்நடை, கோழி, பட்டுப்புழு அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் தேனீக்கள் அதாவது தேனீ வளர்ப்பு ஆகியவற்றை பயிர் சாகுபடியுடன் சேர்த்து வருமானத்தை அதிகரிக்கவும் நிலம் மற்றும் வளங்களை சிறப்பாக பயன்படுத்தவும் வளர்ப்பதாகும். தோட்டக்கலை விவசாயம் வழக்கமான உணவு தானியங்களுக்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள், காபி, தேயிலை மற்றும் பூக்கள் போன்ற பயிர்களை பயிரிடுவது. நிலையான விவசாயம் என்பது பயிர்களை வளர்க்கவும் ரசாயனங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் இயற்கை முறைகளை பயன்படுத்துவதாகும். அறுவடைக்கு பிறகு சேதத்தை தடுக்க தானியங்களை சேமித்து பாதுகாப்பது மிகவும் முக்கியம். செயல்பாடு 1. அருகிலுள்ள விவசாயிடமிருந்து விவசாய முறைகள் மற்றும் தானிய சேமிப்பு பற்றிய தகவல்களை சேகரித்து ஒரு சுவரொட்டியை தயாரிக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. இயற்கை விவசாயம் என்றால் என்ன? கேள்வி 2. விவசாயிகள் ஏன் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறார்கள்? கேள்வி 3. தானியங்களை சேமிக்க என்ன சேமிப்பு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன? கேள்வி 4. நீங்கள் கற்றுக்கொண்ட பல்வேறு விவசாய முறைகள் என்ன? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. தானியங்கள் சேமிப்பதற்கு முன் டேஷ் உலர்த்தப்படுகின்றன. கேள்வி 2. டேஷ் போன்ற கரிம உரங்கள் மண்ணுக்கு நல்லது. கேள்வி 3. டேஷ் விவசாயம் இயற்கை உரத்தை பயன்படுத்துகிறது மற்றும் ரசாயனங்களை தவிர்க்கிறது. கேள்வி 4. கலப்பு பண்ணையில் விவசாயிகள் பயிர்களுடன் டேஷ் மற்றும் கோழி வளர்ப்பையும் வளர்க்கிறார்கள். சரியான பதிலை தேர்ந்தெடுங்கள். கேள்வி 1. பின்வருவனவற்றில் எது இயற்கை உரம்? ஆ. யூரியா. ஆ. உரம். இ. பூச்சிக்கொல்லி. இ. ப்ளீச். கேள்வி 2. ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களை ஒன்றாக வளர்க்கும் முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆ. ஒற்றை பயிர் சாகுபடி. ஆ. தோட்டக்கலை. இ. ஊடு பயிர் சாகுபடி. இ. வேதியியல் வேளாண்மை. கேள்வி 3. இவற்றில் எது பஞ்சகாவாயில் பயன்படுத்தப்படுகிறது? ஆ. உப்பு. ஆ. வினிகர். இ. மாட்டு சாணம். இ. மண்ணெண்ணெய். கேள்வி 4. குளிர்பதன சேமிப்பு முறை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆ. தானியங்களை உலர்த்துதல். ஆ. பூச்சிக்கொல்லிகளை தெளித்தல். இ. தானியங்களை பாதுகாப்பாக சேமித்தல். இ. பயிர்களை அறுவடை செய்தல்.